வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம். நம்ம தொடர்ந்து சிலபஸ் வைஸாக வீடியோ பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 6வது வீடியோவாக என்ன பார்க்க போகிறோன்னா, லகர நகர வேறுபாடு தான். அது மட்டும் இல்லாமல் சொற்கள் உச்சரிக்கிற இடத்த ஒரு சின்ன ஷார்ட்கட்டாகவும் பார்த்துடலாம். என்னுடைய வீடியோ தொடர்ந்து கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். மயங்கொலிகள். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். மயங்கொலி எழுத்து எத்தனை இருக்குன்னா 8 இருக்குது. ஏன் இந்த 8 எழுத்துக்களை மட்டும் மயங்கொலிகள்னு சொல்கிறோம் அப்படின்னா, காங்காசா வரிசையில் வர மற்ற எழுத்துக்களை சொல்லி பாருங்கள், எல்லாமே வெவ்வேறு ஒலிகளை நமக்கு தரும். க, ப, ம, த, ஞ இப்படி வெவ்வேறு ஒலிகளை நமக்கு தரும். ஆனால் இந்த 8 எழுத்துக்களை சொல்லி பாருங்கள், ந, ந, ல, ல, ர, ர இதில் பெரிய வேறுபாடு இருக்கா? கிடையாது. அதனால தான் இதை மயங்கொலிகள்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நகர நகர பார்த்துடலாம். நாவை பார்க்கலாம். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. இதனை ரன்னகரம் என கூறுகிறோம். ஏன் ரன்னகரம் அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த பெரிய ராவை அடுத்து தான் இந்த ந வருது, சின்ன ந வருது. அதனால தான் இதை ரன்னகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஷார்ட்கட் பார்க்கலாம். இந்த மனம் தாங்க ஷார்ட்கட்டு. ஏன் மனம் ஷார்ட்கட்டுனா, நல்ல மனமுடையவர்கள் முன்னிலையில் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல மனமுடையவர்கள் முன்னாடி இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது மனம்னு அப்படின்னு நம்ம எழுதும்போது எந்த நா போடுவோம்? சின்ன நா தான் போடுவோம். அப்போது மனம் முன்பகுதியை முன்னாடி இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது நல்ல மனமுடையவர்கள் முன்னாடி இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு மனம் அப்படிங்கும்போது சின்ன நா ஞாபகம் வந்துடும். அப்போது முன்பகுதி முன்னாடி இருப்பாங்கன்னா முன்பகுதி, அவ்வளோதான். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்க்கும்போதே நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். அடுத்து பெரிய நா. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. இதனை டன்னகரம் என கூறுகிறோம். அதே மாதிரி தான் டாவை அடுத்து இது வர்றதால இதை டன்னகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஞாபகம் என்னென்னா, இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா திருமணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா இது நடுப்பகுதியை தொடுது. பெரிய நான் நடுப்பகுதி, சின்ன நான் முன்பகுதியை தொடுறதால நம்ம என்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்? மனம் நல்ல மனம் உடையவர்கள் முன்னிலையில் இருப்பாங்க. அப்போ மனதுக்கு சின்ன நான் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டோம். இப்போது திருமணம். திருமணம்னா பெரிய நான் வருதா? இப்போ திருமணம்னு நம்ம எழுதும் போதே பெரிய நான் போட்டு தான் எழுதுவோம். அப்படி எழுதும்போது திருமணம் எப்படி நடக்கும்? நம்மளுடைய உறவினர் இருப்பாங்க, நம்மளுடைய நண்பர்கள் இருப்பாங்க, நம்ம பெற்றோர்கள் பெரியோர்கள் எல்லாருமே இருப்பாங்க. அவங்களுக்கும் நடுவில் தான் நம்மளுடைய திருமணம் நடக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது நடுப்பகுதினாலே திருமணம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். பெரிய நா. அடுத்து பார்க்கலாம். அடுத்து ந. நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. இதனை தன்னகரம் என்று கூறுகிறோம். அது ரெண்டையும் போல தாங்க இதுவும். தாவை அடுத்து வர்றதால இதை தன்னகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உச்சரிக்கிற இடம் பாருங்கள், பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதுக்கு ஷார்ட்கட் ஒன்றும் கிடையாது. நடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நடி பல்லின் அடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ந. நடிக்கு நம்ம ந தான் போட்டு எழுதுவோம். அப்போது அந்த டிக்கு பல்லின் அடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே சில எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் வாங்க. வானம், வெடி. இப்போது இந்த பெரிய நான் போட்டால் வெடியை குறிக்கிறது. அதே இங்கே பாருங்கள், வானம் ஆகாயத்தை குறிக்கிறது. பனி. பனினா நம்ம ஒரு செய்கிற வேலையை குறிக்கிறது பெரிய நான் போட்டால். அதே சின்ன நீ போட்டால் குளிர்ச்சி அல்லது குளிர்காலம் அந்த மாதிரி குறிக்கிறது. இப்போது அன்னம். அன்னம்னா மேல்வாய். இப்போ தான் நம்ம பார்த்தோம், படித்தோம், சொல்லிட்டு வந்தோம். அன்னம்னா மேல்வாய். இதே இந்த அன்னம்னா பறவை. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அன்னப்பறவை அந்த மாதிரி. அடுத்து மனம். மனம் பெரிய நான் போட்டால் நறுமணத்தை குறிக்குது. அதுவே சின்ன நான் போட்டால் உள்ளத்தை குறிக்கிறது. ஊன். ஊன்னா உணவு. ஊன் சின்ன இன் போட்டால் இறைச்சி. புக்கில் உள்ள எக்ஸாம்பிளையும் சேர்த்து தான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அடுத்தது பாருங்கள், ஆணை. ஆணைனா கட்டளை. அதே ஆணைனா சின்ன நெய் போட்டால் யானை, விலங்கை குறிக்குது. அடுத்து லகர லகர எழுத்துக்களை பார்த்துடலாம்.
நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். இது வா போல இருப்பதால் பகர லகரம் என்கிறோம். இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோம்? ந வரிசையில் அதுக்கு முன்னாடி உள்ள சொல்லை சேர்த்து தன்னகரம், டன்னகரம், ரன்னகரம் அப்படின்னு பார்த்தோம். இங்கே வடிவத்தை சொல்கிறாங்க, வடிவத்தை வச்சு சொல்கிறாங்க. இப்போ இது வா போல் இருக்கிறதால பகர லகரம் அப்படின்னு அழைக்கிறாங்க லாவை. இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா மலை. இப்போ லா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல் பல்லு. அப்போது எதுக்கு மலை அப்படின்னு கொண்டு வந்திருக்கோன்னா, மலை அடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மலை அடிவாரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது மலைக்கு எந்த லா போடுவோம்? சின்ன லா தான் போடுவோம். அப்போது மலை நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். மலை அடி அப்படின்னு சொல்லும்போது மேற்பற்களின் அடியை தொடுவதால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். நம்ம ஒரு டைம் சொல்லிட்டாலே போதும், அது ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், இந்த மேற்பற்களின் மேல் அன்னம் இது எல்லாமே காமனாக தான் வரும். இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. கீழ்ப்பல்லு கீழ் அன்னம் அப்படின்னு வரவே வராது. அதை நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது பெரிய ல. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பற்களின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றுகிறது. இது ந போல இருப்பதால் நகர லகரம் என்று கூறுவர். ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான் வடிவத்தை வச்சு இந்த லா வரிசையில் வர்றதுலாம் வடிவத்தை வச்சு சொல்கிறாங்க. இப்போது இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா போர்க்களம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2 வீரர்கள் ஒரு போர் புரியும் போது ஒரு மக்கள் இருக்கிற இடத்துலையோ பண்ண மாட்டாங்க. போர்க்களம் அப்படிங்கிறது ஒரு நடுப்பகுதி, ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல 2 வீரர்களும் மோதுவாங்க. அந்த இடத்து தான் போர்க்களம். அப்போ நம்ம போர்க்களம்னு எழுதும்போது பெரிய லா தான் போட்டு எழுதுவோம். அந்த போர்க்களம், போர் எங்கே நடக்கும்? ஒரு நடுப்பகுதி, 2 வீரர்களுக்கும் 2 ஊர்களுக்கும் நடுவாக உள்ள ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல தான் நடக்கும். அப்போது அந்த நடுப்பகுதியில் தான் போர்க்களம் நடக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ போர்க்களம் அப்படின்னு வந்தால் பெரிய லா வருது. அப்போது போர்க்களம் எங்கே நடக்கும்னா நடுப்பகுதி. மேற்பற்களின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் பிறக்கிறது. அடுத்தது ழ. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். ழகரமும் லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். இப்போ பார்த்தோம் இல்லையா பெரிய ல, அது எங்கே உச்சரிக்கப்படுதோ அதே இடத்துல தான் அந்த ழவும் உச்சரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க, ஒலிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை சிறப்பு ழகரம் அப்படின்னு என்கிறோம். இது மா போல இருப்பதால் இதனை மகர லகரம் என்று கூறுவர். இந்த லகர லகர வேறுபாடுக்கான சில எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், விலை. விலை அப்படின்னு சொல்லும்போது பொருளோட மதிப்பை குறிக்கிறது. இலை அப்படின்னு சொல்லும்போது செடியோட இலையை குறிக்கிறது. விழை. விழைனா விரும்பு, ஒரு விருப்பத்தை சொல்லுது விழைனா. அடுத்து பாருங்கள் அழகு. அழகுனா பறவையின் மூக்கு. சின்னலா போட்டால் பறவையின் மூக்கு. அதுவே பெரியல அழகுன்னு சொன்னால் பெண் மயில். பெண் மயிலை குறிக்குது. அடுத்தது அழகு. அழகுன்னா கவின், வனப்பு, எழில், இப்படி நிறையா சொற்களை குறிக்கிறது. அடுத்து பாருங்கள் வலி. சின்னலி போட்டால் வலிமையை குறிக்கிறது. அதே பெரியலி போட்டால் காற்று. வலியை காற்று குறிக்கிறது. வலி அப்படின்னா காற்று. அடுத்தது வழி. வழினா பாதையை குறிக்கிறது. அடுத்தது ரகர ரகர வேறுபாடு பார்க்கலாம். ர. நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொடுவதால் ரகரம் தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இடையின ரகரம் எனப்படுகிறது. ஏன்னா எரளவழல இடையினம், கசட தவற வல்லினம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் இடையின எழுத்து அப்படிங்கிறதால இதை இடையின ரகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு கரம். கரம்னா என்ன? கையை தான் நம்ம கரம்னு சொல்லுவாங்க. இப்போ பஸ்ஸிலலாம் பார்த்துருப்பீங்க, கரம் சிரம் நீட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கரம்னா கையை குறிக்கும். அதில் அது முதல் பகுதி தொடுதல். எதுக்குன்னா நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொடுவதால் ரகரம் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த ரகரம் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு கரம் ஞாபகம் வரணும். கரம், இப்போ ஒருத்தவங்க நம்ம எந்த ஒரு பொருளை தொட்டாலும் முதல்ல எதால் தொடுவோம்? கையால் தான் தொடுவோம். அப்போது கரம், அந்த ரே வந்தாலே முதல் பகுதி, முதல்ல தொடுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நாவின் நுனி மேலெண்ணத்தின் மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் பிறக்கிறது. இது வல்லின ரகரம் எனப்படுகிறது. இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா பறவை. பறவைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மையப்பகுதி அல்லது மேகப்பகுதி எப்படி வேணால் நினச்சிக்கலாம்.
ஏன் பறவை ஷார்ட்கட்னா, இப்போ பூமிக்கும் ஆகாயத்துக்கும் நடுவில் தான் அது வந்து பறந்துக்கிட்டு இருக்குது பறவைங்கிறது. அப்போது அது வந்து ஒரு மையத்தை குறிக்குது, மையப்பகுதி அல்லது ஒரு மேகப்பகுதி அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கான எக்ஸாம்பிள் கொஞ்சம் பார்த்துடலாம். ஏரி, ஏரினா நீர்நிலையை குறிக்குது. அதே இந்த ஏரியை பாருங்கள், பெரிய ஏரி போட்டால் மேலே ஏரி அப்படின்னு. கூரை அப்படிங்கும்போது வீட்டின் கூரையை குறிக்கிறது. அதே கூரை பெரிய ரை போட்டால் புடவையை குறிக்கிறது. அடுத்து அறம், அறம்னா ஒரு கருவி, அதுவே அறம் பெரிய ரானா தர்மம். இறை, சின்னரை இறைனா தீனி, அதுவே இறை பெரிய ரைனா இறைவன் கடவுள் அப்படிங்கிறத குறிக்குது. ஸ்கூல் புக்கில் உள்ள கொஸ்டின் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், அதையும் பார்க்கலாம். பூ வீசும், பூ என்ன மனம் வீசும், பூ பெரிய நா தான் நமக்கு. புலியின் டேஷ் சிவந்து காணப்படும், புலியின் கண் சிவந்து காணப்படும். குழந்தைகள் டேஷ் விளையாடினர், பந்து இந்த என்ன வரும் கிடையாது, பந்து. வண்டி இழுப்பது காளை, காளைன்னு கொடுத்துருக்காங்க, அப்போது பெரிய லை தான் வரும். சிரம் என்பது தலை, தலை இந்த தலை தான் வரும். வீட்டு வாசலில் டேஷ் போட்டனர், கோலம் எந்தல இந்தல. இலைக்கு வேறு பெயர் தழை, கடலுக்கு வேறு பெயர் பறவை. பறவை வானில் பறந்தது பெரியராதான். நண்பர்களே, இந்த வேறுபாடை புரிஞ்சுக்கணுன்னா சொற்களுக்கான பொருளை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதுக்கு ரொம்ப நிறையா இருக்குது. நான் எல்லாத்தையும் தொகுத்து பிடிஎஃபாக தரேன். நாளைக்கு அல்ல நாளை மறுநாள் உள்ள வீடியோவில் கீழே நான் லிங்க்கில் தரேன், நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.